அவர் உயிர்த்தெழுதல் மூலம் நான் தான் மேசியா, உலக ரட்சகர் என்பதை நமக்கு நிரூபித்திருக்கிறார், ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். உயிர்த்தெழுதல் ஜீவனோட நான் கனெக்டா இருக்கேன். என் பகுதியில் எந்த பகுதியிலும் டெத் இருக்கக்கூடாது, எல்லா பகுதியிலையும் நிறைவு இருக்கணும். அந்த உயிர்த்தெழுதல் ஜீவன் லைஃப் லாங்கா வாழ்நாள் முழுக்க இருக்கணும். நம்ம ஹிஸ்டரி எப்ப மாறும்னா அவரோட தாங்க மாறும். அவருக்கு நடந்ததை பார்த்தீங்கன்னா அது அவருடைய ஹிஸ்டரி இல்லை, உங்க ஹிஸ்டரி ரீரைட் பண்ணி வரும். அப்படி நான் தோக்குறவன் கிடையாது, பழைய மனுஷன் கிடையாது. அவர் மெய்யான ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய இயேசு மேல் விசுவாசம் இருக்கிறேன். அவரை நம்பிட நான் வெட்கப்படுவதில்லை. உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகையில் இது முக்கியமான ஒரு பண்டிகை. இயேசுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். இது மூன்றுமே ஒன்றொன்று கனெக்ட் ஆனது. இயேசு கண்ணின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால் இயேசுடைய சிலுவை மரணம் வீண். இயேசு சிலுவையில் கண்ணின் வயிற்றில் பிறந்து மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் அத்தனை வீண். அவர் கண்ணீர் வயிற்றில் பிறக்கிறது முக்கியம். ஏன்னா பாவமற்றவராக பிறந்திருக்கணும். ஆதாமுடைய அந்த அடையாளமே இல்லாமல், கேடே இல்லாமல் பிறக்கணும். அப்போ தான் அவர் சிந்தின ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும். அந்த வேலையை அவர் முற்றிலுமாக பூர்ணமாக முடித்திருக்கிறார் என்பதற்குடைய அடையாளமாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நம் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. நம் நாளை கொண்டாடலை. போன வருஷம் ஈஸ்டர் கொண்டாட நாள் வேற, இந்த வருஷம் ஈஸ்டர் கொண்டாடுகிற நாள் வேற. நம் நாளை கொண்டாடவில்லை, ஒரு நபரை கொண்டாடுகிறோம். அந்த நபர் நமக்கு சிலுவையில் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை கொண்டாடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் நிறைய பண்டிகைகள் இருந்தது, நாட்கள் இருந்தது, நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாள் இருந்தது. இந்த அத்தனை பண்டிகையுடைய நிறைவேறுதலாக உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் இருந்த அந்த ஓய்வு நாள் என்பது இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற மெய்யான ஓய்வாக இருக்கிறது. யோசுவா அந்த ஓய்வில் பிரவேசிக்க பண்ணியிருந்தான் என்றால் இன்னொரு நாள்னு சொல்லியிருக்க மாட்டாரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான ரியல் ரெஸ்ட்டில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசித்தவர்களாய் நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறோம் இருக்கு. உயிர்த்தெழுங்கிறது மகிமையானது. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் இல்லை, உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நபரை பற்றியது. உயிர்த்தெழுதலை வெறும் சம்பவமாக மாத்திரம் பார்த்தீர்கள் என்றால் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அப்படி விட்டு விட்டு சென்று விடுவோம். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் இல்லை, உயிர்த்தெழுதுங்கிற ஒரு நபர். ஏன் சொன்னால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுதலை ஒரு நபராக என்றைக்கு பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த நபருடைய வல்லமையை வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அனுபவிக்க முடியும். உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 வருவோம். சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், இவர்தான் மேசியா என்று விசுவாசிக்கிறோம். இவர்தான் மெய்யாவே மேசியாதானா? இவர்தான் நாம் தேடக்கூடிய, நாம் வணங்க வேண்டிய தெய்வமா? இவர்தான் உலக இரட்சகரா என்கிற எல்லா சந்தேகத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் ப்ரூஃபாக இருக்கிறது, எவிடன்ஸாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுதல் மூலம் நான் தான் மேசியா, உலக இரட்சகர் என்பதை நமக்கு நிரூபித்திருக்கிறார், ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 எடுப்போம். 1 கொரிந்தியர் 15 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிச்சே வருவோம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதமாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்பித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து, காஸ்பல் சொல்லுகிறோம். காஸ்பல்னா என்னென்னு இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நற்செய்தின்னு சொல்லுகிறோம். அந்த நற்செய்தி தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு இருக்கு. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது வேத வாக்கியங்களின்படி இயேசு
மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதான் காஸ்பல். இன்னைக்கு நிறைய காஸ்பல் சொல்றாங்க, சோசியல் காஸ்பல்ங்கிறாங்க. சோசியல் காஸ்பல்னா எல்லாருமே சகோதரர்கள் தான். நீங்க இந்த வழியில வரீங்க, நாங்க இந்த வழியில வரோம். மதம் பிரிந்திருந்தால் கூட நாம் எல்லாமே ஒன்று தான். அது சோசியல் காஸ்பல். எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் மத பாகுபாடு கிடையாது, தெய்வ பாகுபாடு கிடையாது. எல்லாமே நாம் என்ன, மனுஷனை நேசிக்கணும், அவ்வளோதான். இயேசு என்ன சொல்ல வந்தார்? என்ன சொல்ல வந்தார்? மனுஷனை நேசினர், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. இது சோசியல் காஸ்பல். இன்னொரு மக்கள் ஹீலிங் காஸ்பல்ங்கிறாங்க. இன்னொரு மக்கள் புரியாம ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ங்கிறாங்க. ஹீலிங் காஸ்பல் கிடையாது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் கிடையாது. இயேசு வேத வாக்கியின்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் என்ன நடந்தது என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் சுகமாவீர்கள். அவர் சிலுவை மரணத்தில் என்ன நடந்தது என்பதை விசுவாசிக்கிறோம், சுகமாவோம். அவர் மேசியா, ரட்சகர், பாவத்தை போக்க வந்த பரிகாரி. சிலுவையில் பாவத்தை மட்டுமல்ல வியாதியும் போக்கினார், வியாதியை மட்டுமல்ல என் தரித்திரத்தையும் போக்கினார் என்று விசுவாசிங்கன்னா செழிப்படைய முடியும். ஒரே சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம் அல்லது சமாதானத்தின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்குள்ள சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. ஒரு கம்ப்ளீட் மேனுக்கு வேண்டான ஃபுல் காஸ்பல் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனிதன் செழிப்பா இருக்கிறான், செல்வந்தனா இருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்றோம்னா, அவனுக்கு என்னையா, அவனுக்கு என்ன குறை? பணம் மட்டும் ஒரு மனிதனுடைய பூர்ண ஆசீர்வாதம் கிடையாது. அவனுக்கு ஆவி இருக்கு. அந்த ஆவியில தன்னை படைத்த தேவனோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும், அவனுக்கு ஒரு உறவு இருக்கணும். அது மட்டுமல்ல அவனுக்கு ஆத்துமா இருக்கிறது, நான் நேசிக்கப்படுகிறேன் என்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். என் பணத்தை தாண்டி என்ன நேசிக்கிறாங்கன்னு ஒன்று தெரியணும். ரொம்ப மக்களுக்கு பணம் இருந்தால் நேசிப்பாங்க, பணம் போயிடுச்சோம்னா எங்கள் அம்மா சொல்லும், ரோட்டில் வர நாய், தெரு நாய் கூட மதிக்காதறாங்க, வீட்டு நாய் எப்படி மதிக்கும்? அதனால தான் எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கு. தெரு நாய் பிஸ்கட் போட்டால் தான் மதிக்கும், நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருந்தால் தான் மதிக்கும். என்னுடைய பொருளை தாண்டி என்னை நேசிக்கிறான்னு தெரியணும். ஒரு நல்ல செழிப்புல முக்கியமான காரியம் சக்சஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் இருக்கிறது. எனக்கு பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனால் மேரேஜ் லைஃப் அட்டர் ஃபெயிலியர்னா நீங்கள் செழிப்பாக இல்லைன்னு அர்த்தம். நல்ல பிள்ளைகள், தேவ பக்தியாக வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும். இது அத்தனையும் சேர்ந்தது தான் தேவன் கொடுக்குற செழிப்பு. இது அத்தனையும் இயேசுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மரித்தார், என்னை பாவங்களற கழுவினார், என்னை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், என்னை நீதிமானாக்குவதற்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக என்னை பழுதற்றவனாக, நீதிமானாக என்னை நிறுத்தியிருக்கிறார். இதான் காஸ்பல். அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதை தவிர வேற எதை பிரசங்கம் பண்ணினாலும் அது வீண். நம்முடைய விசுவாசம் வீண் இருக்கும், பிரசங்கம் வீணாயிரும். கலாத்தியர் புத்தகத்தை சொல்றார், இந்த பிரசங்கத்தை தவிர, இந்த கிருபையின் பிரசங்கத்தை தவிர வேற பிரசங்கத்தை வேற எவன் பிரசங்கம் பண்ணினாலும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொன்னார். இந்த ஒன்றுல திரும்பி போடுங்க, 4 காரியம் சொல்றாரு. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம். முதல்ல பிரசங்கிக்கிறாங்க. 2வது காரியம் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு. 3வது காரியம் அதில் நிலைத்திருக்கிறீர்கள். 4வது காரியம் சொல்றார், அப்ப ரட்சிக்கப்படுவீங்கிறார். முதல்ல பிரசங்கிக்கணும், பிரசங்கிக்கிறதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளுகிறதுல நிலைத்திருக்கணும். 2ஆம் வசனத்தில் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பிரசங்கிக்கப்படவில்லை என்றால் தேவன் நமக்கு என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் தெரியவே தெரியாது. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற முடியும். அது என்ன காரியமா இருக்கட்டும், அப்ப விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற முடியும் என்றால் விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை நான் கேள்விப்படும் பொழுது விசுவாசம் வருகிறது. அப்புறம் கேட்கிறோம், அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளும், ரிசீவ் பண்றோம். கேட்டுட்டே போயிடக்கூடாது, ரிசீவ் பண்ணணும். கிருபையில் அவர் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை கேட்கணும், அப்புறம் விசுவாசத்தினால் அதை அங்கீகரிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும். நல்லா கணிங்க.
தேவனுடைய கிருபைங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல். உங்களுக்கு தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தான் ரோட்டில் போகிற மனுஷனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு எந்த அளவுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு தான் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி உள்ளவனுக்கு எந்த அளவுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு தான் தேவ பக்தி இல்லாதவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு நிறைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா கிருபை மெரிட் சிஸ்டத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். கிருபைங்கிறது அன்மெரிட் சிஸ்டம். தகுதி இல்லாதவனுக்கு, அருகதை இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற தயவு. தீத்து 2:11 சொல்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கின்றது. எல்லாருக்கும் கிருபை ஓப்பனா பிரசன்னாயிருக்கிறது. கிருபை எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுக்குது. அந்த கிருபை கொடுக்கிறத எவன் விசுவாசத்தில் ரிசீவ் பண்ணுகிறானோ அவன் அனுபவிக்கிறான். முதல்ல பிரசங்கம் பண்ணணும், அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் அதில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்தவமே விசுவாசத்தில் தான் நிற்குது. நான் விசுவாசிக்கவில்லை என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. நான் விசுவாசிக்க வேண்டிய அதி முக்கியமான காரியம், இயேசு எனக்காக மரித்தார், அதே நேரத்தில் லிட்டரலாக இயேசு உயிர்த்தெழுந்தார். சும்மா உயிர்த்தெழலை. நேற்று கூட விருதுநகரில் ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா வேடம் போட்டு நீங்க செய்வீங்களா நீங்க செய்வீங்களா, அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை நான் சொல்லலை. நான் சொல்றது லிட்டரலாவே நமக்காக மரித்தார், லிட்டரலாவே உயிரோடு எழுந்தார். அதை பேசுகிறோம். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அதில் தான் நம்முடைய நம்பிக்கை, நிறைவு, பலன் எல்லாமே என்னுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:3 வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக, அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காமிச்சால. கவனிங்க, முக்கியமான காரியம். நான் சரியான ஒரு நபரின் மேலே விசுவாசம் வைக்கணும். நான் விசுவாசம் வைக்கிறதற்கு அவர் பாத்திரமான ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசம் வைப்பதற்கு சரியான நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். விலைக்கு சொல்கிறேன், சத்தியத்தை தேடுகிறோம். எது சத்தியம், எது மெய்யான தெய்வம், எது ஜீவ மார்க்கம் என்று மக்கள் தேடுகிறாங்க. இயேசுவை ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் தான் தெய்வம்னு விசுவாசிக்கிறோம். மெய்யாவே அவர் தெய்வம் தானா? நான் நம்புகிறதற்கு அவர் பாத்திரமான ஆளா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனதில் எண்ணம் வந்துச்சுன்னா, அவர் தான் மெய்யானவர் என்கிற உறுதியான நிச்சயத்தை கொடுப்பதற்காக சில காரியம் சொல்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் அவர் மேலே வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த விசுவாசம் உறுதியான நிச்சயம், உறுதியான விசுவாசம். அவர் தான் மெய்யானவர் என்பதை உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா மதத்திலையும் எல்லா மதத்தை கும்பிடுகிறவர்களும் தங்கள் மதம் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. எல்லாருமே, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நாங்கள் வணங்குற விதம் தான் கரெக்டு, நீங்கள் வணங்குற விதம் தப்பு என்று எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த மதத்தில் இருக்கிறவனும் நான் இருக்கிற மதமும் மத கோட்பாடுகளும் தவறு, நான் இந்த விதத்தில் போனேன்னா நரகம் போயிடுவேன்னு யாருமே நம்புறது கிடையாது. எல்லாருமே நான் நினைக்கிறது கரைன்னு நினைக்கிறான். இப்போ ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம். வாழ்க்கையின் முடிவுக்கு போகும்பொழுது நான் விசுவாசம் வச்சது சரிதானா சரி இல்லையா என்கிற குழப்பத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யார் மேலே விசுவாசம் வைத்திருக்கணும், அந்த விசுவாசத்திற்கு அவர் பாத்திரமான ஆளாக இருக்கிறார், சரியான ஆளாக இருக்கிறாருங்கிறத நிச்சயம் உறுதி நமக்கு இருக்கணும். மெய்யாவே இயேசு தேவனுடைய குமாரன் தானா, அவர் மேசியா தானா, இவர் தான் உலக ரட்சகரா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவராங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான உறுதி இருக்கணும். அதனால தான் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காமித்தான் வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் வரப்போகிற மேசியா என்ன செய்வார் என்பது குறித்து தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இயேசு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றினார். ஒரு மாதிரி சொன்னேன், 324 ப்ராபஸியை நிறைவேற்றியிருக்கிறார். அதை பார்க்கும்போது என்ன தெரியுது என்றால், இவர் தான் வரப்போகிற மேசியா, பழைய ஏற்பாடு சொன்ன மேசியா என்பதை காமிக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதல் பக்கா ப்ரூஃப் கொடுக்கிறது. இவர் தான் மேசியா என்பதை தெளிவான நிச்சயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இயேசுவின் காலத்திலையும் சரி,
இயேசுவின் காலத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய கள்ள மேசியாக்கள் வந்தாங்க. அதாவது தன்னை மேசியா என்று சொல்லிக்கொண்ட நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அந்த சனகரிப் சங்கத்திலேயே ஒருத்தர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நீ பேசாம விட்டுரு, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தான், அவனுக்கு பின்னாடி ஒரு குரூப் போனாங்க, அவன் செத்ததுக்கப்புறம் அந்த குரூப்பே ஒளிஞ்சிருச்சு, இது அதே மாதிரி விட்டுரு, இது தேவனாலும் வந்துருச்சுன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா. நிறைய கள்ள மேசியாக்கள் வந்தாங்க. அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேசியா என்ன செய்வார் என்பதை படிச்சுட்டு அதே போல் செய்கிறதா காமிச்சு பாருங்க, இந்த வேத வாக்கியம் என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னு சொல்லி தங்களை மேசியாவை காமித்தார்கள். கவனிச்சுவாங்க. ஆனால் எல்லா காரியத்தையும் நீங்கள் காமிக்க முடியாது, நீங்களே ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் தான் வரப்போகிற மேசியா என்பதை உங்களுடைய செயலின் மூலமாக செயல்படுத்தி நீங்கள் மேசியா என்பதை காமிக்க முடியாது. நிறைய காரியங்களை பிதா செய்யணும். கண்ணின் வயிற்றில் பிறக்கிறதை எந்த ஒரு கள்ள மேசியாவையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடியாது. கண்ணின் வயிற்றில் ஒரு மனிதன் தானாக போய் மறுபடியும் பிறந்து வர முடியாது. அது பிதாவாகிய தேவன் கரெக்டாக ஏற்படுது. கண்ணின் வயிற்றில் பிறப்பார்னு பைபிள் அவர் நிறைவேற்றார். தன் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பார் என்பதை ஏரோதின் காலத்தில் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எவனுமே, நான் என்னை பிறக்கும் போதே ஒரு 2 வயசு இருக்கும்போது அம்மா என்னை எகிப்து கூட்டி வந்துருங்க அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அவர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறார். பிதாவாகிய தேவன் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறார். சிலுவையில் மரிக்கும் பொழுது 2 கள்ளர்கள் நடுவிலே அவர் மரிக்கிறார். வேதம் சொல்லும் பொழுது ஏசாயா 53 அக்கிரமக்காரருடைய மரித்தார்னு இருக்கு. 2 கள்ளர்கள், 2 பக்கம் கள்ளர்கள் இருக்காங்க, நடுவில் மரிக்கிறார். அந்த காலத்தில் சிலுவை மரணங்கிறது கொடியது. கவனிச்சேவாங்க. கொடியதுன்னா உடனே சாகக்கூடாது. சிலுவையில் போட்டாங்கன்னா சாகக்கூடாது, இன்ச்சாக சாகணும், வேதனைப்பட்டு சாகணும். அதுதான் சிலுவை மரணத்தை வச்சாங்க. சிலுவை மரணத்தில் மூச்சு விட முடியாது. ஒரு காலமெல்லாம் ஆச்சு, இருக்க டைட்டாக வச்சிருவோம். மூச்சு விடணும்னா எவ்வி விடணும். எவ்வி விடும் பொழுது உயிர் போகும். மறுநாள் இயேசு சிலுவையில் இறங்கியது மறுநாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். முன்னாடி ஓய்வு நாளில் எந்த பாடியும் சிலுவையில் தொங்கக்கூடாது. அதனால் இயேசு பக்கத்தில் வரும்பொழுது மொத்தம் இந்த இருக்கிற கள்ளனுடைய காலை உடைக்கிறாங்க, இங்கே இருக்கிற காலை உடைக்கிறாங்க. ஏன் காலை உடைக்கிறாங்கன்னா, காலை உடைச்சிட்டோம்னா எவ்வி மூச்சு விட முடியாது. மூச்சு விடுறது கஷ்டம், எவ்வ முடியாது, வலிக்கும், மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுவாங்க. ஏசிட்டு வரும் பொழுது அவர் ஏற்கனவே மரித்தவர் என்று பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் விழாவில் குத்தினார்கள். தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்களே வேத வாக்கியம் நிறைவேறுது. இதெல்லாம் யாருமே தன்னாலே அதை செய்து நிறைவேற்ற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்த்தெழுதலை எந்த ஒரு மனிதனும் தானாக செய்து நிறைவேற்ற முடியாது. உயிர்த்தெழுதல்ங்கிறது தேவனுடைய செயல். பிதாவாகிய தேவன், இவர் தான் தேவனுடைய குமாரன், வரப்போகிற ரட்சகர், இவர் மேலே விசுவாசம் வைக்கிறவன் வெட்கமடையான் என்பதற்கு உயிர்த்தெழுதல் பக்கா ப்ரூஃபாக இருக்கிறது. இவரை விசுவாசிக்கிறேன், இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர் என்பதற்கு பக்கா ப்ரூஃப் என்றால் எல்லா வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்டிமேட் ப்ரூஃப் என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் காமிக்கிறது. இதில் விசுவாசித்தோம் என்றால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்காது, நம்முடைய விசுவாசம் உறுதியான விசுவாசமா இருக்கும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கீழே அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். கீழே பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிரேபி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஏன் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தரிசனமாகிறது அந்த அளவுக்கு முக்கியமாக பேசப்படுகிறது? கவனிக்கிறீங்களா? ஏன் அவர் லிட்டரலாகவே தரிசனம் ஆனார்னா, இன்னைக்கு சொல்கிறாங்களா எனக்கு சாமி தரிசனம் ஆச்சுக்கிறாங்க இல்லையா, நான் அந்த தரிசனத்தில் எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க லிட்டரலாகவே. அதனால தான் என்னை தொட்டுப்பாருன்னாரு. நான் ஆவியா வரலையா, லிட்டரலாகவே எப்படி என்னை அடக்கம் பண்ணாங்களோ அப்படியே மனுஷனா அப்படி லிட்டரல் வந்தேங்கிறார். தன்னை காமிக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே சொல்லும் நிறைய கள்ள மேசிகள் இருந்தாங்க.
கள்ள மேசியாக்களை ரோமர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு மட்டும் சிலுவையில் அறையல. பலர் கள்ள மேசியாக்கள், கள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர்கள் ரோமர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அத்தனை கள்ள மேசியாக்களுடைய கல்லறைக்குள்ள அவருடைய எலும்புகள் இருக்கு. இவர் மட்டும்தான் தன் மேசியா ரட்சகர் சொன்னார். இவருடைய எலும்பு மட்டும் கல்லறைக்குள்ள இல்லை. அதான் அல்டிமேட் ப்ரூஃப். லிட்டரலாவே அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய வைத்த இடத்துல அவர் இல்லை. 3ஆவது நாளில் ஆவியா எலும்பி வரல, சரீர பிரகாரமாகவே எலும்பி வந்தார். அது மட்டும் இல்லை, சீசர்கள் சொல்றார், முதல்ல கேட்பாங்கிறார், பேதுரு சொல்றார், உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி இருந்த பேதுரு வேற, உயிர்த்தெழுதுக்கு பின்னாடி இருந்த பேதுரு வேற. உயிர்த்தெழுதுக்கு முன்பாக பேதுரு கோழையா இருந்தார். இவர் மறுதளிச்சார். 10 பேர் ஓடி போகும்போது அவரும் ஓடுனா, யோவான் மட்டும் தான் பின்னாடி போறார். அவரோட மரணம் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கல, அடக்கம்னு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. இயேசு லிட்டரலா உயிரோடு எழுந்ததை பார்த்த உடனே சிங்கமாறு மாறுறார். அப்படியே முதல் பிரசங்கம் பண்றார், 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. அப்புறம் பிரசங்கம் பண்றார், 2000 பேர் ரசிக்கப்படுறாங்க. எருசலேம் சபையை நடத்துகிறவராக இருந்தார். போல்டா பிரசங்கம் பண்றாரு. கடைசியில் சிலுவை மரணம் அவருக்கு வரும் பொழுது அவர் சொன்னதா சொல்லுகிறார்கள், என்னை ஆண்டவர் இப்படி அடிச்சது மாதிரி அடிக்க வேணா, அதுக்கு நான் பாத்திரமால கிடையாது, தலையில அடிக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு போல்டு ஒன்று ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவர் மெய்யாவே லிட்டரலா உயிர்த்திருந்தார். இது கதை இல்லை, இட்டு கட்டப்பட்ட கதை இல்லை. ஒரு இட்டு கட்டப்பட்ட கதைக்காக எந்த ஒரு மனிதன் தன் உயிரை கொடுக்க மாட்டான். லிட்டரலாவே எழுத்தின்படியாகவே உயிர்த்து எழுந்தார். அப்புறம் கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பின்பு யாக்கோபுக்கு. இந்த யாக்கோபு இயேசுடைய அந்த சகோதரர், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பின்னாடி பிறந்த யாக்கோபின் நிருபத்தை எழுதின யாக்கோபு. இந்த யாக்கோபு ஆரம்பத்தில் இயேசுவை நம்பல. யோசேப்பும் மரியாளும் இவர் தேவனுடைய குமார் என்பதை நம்பினாருங்க. யாக்கோபு நம்பல. இயேசுவுக்கு பின்னாடி பிறந்த ஒரு சகோதர சகோதரிகளை கூட அவர் நம்பல. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும் போது வீட்டில் அத்தனை பேர் நம்ம நட்டுக்கணும் நினைப்பாங்க, தெரியுமா? நல்லா தான் இருந்தா பைத்தியக்காரன் ஆயிட்டாம்பாங்க. ஆரம்பத்தில் அவர் அப்படி தான் பார்த்தாங்க. அவர் பரியாசம் பண்ணாங்க. அவருடைய அற்புதங்களை பார்த்து கூட ஒருத்த நம்பல. பலத்த அற்புதங்கள் செய்கிறாருங்க. ஒருத்த நம்பல. அவரோட மரணத்தை பார்த்து நம்பல, அவரோட ஆக்கிரமணத்தை பார்த்து நம்பல. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதை பார்த்து இவர் தான் ஆண்டவர் என்று யாக்கோபு நிறுவத்தில் எழுதுறாரு. கூட பிறந்தார் எழுதுறாருங்க. என் அண்ணன் எழுதலை, ஆண்டவர் எழுதினார். என்ன அவர் லிட்டரலாகவே பார்த்தார். முதல் நூற்றாண்டு மக்கள் இயேசுடைய மாம்ச பிறப்பை சந்தேகப்படலை. அதாவது அவர் மனுஷனுங்கிறதே சந்தேகப்படலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் போனார், சாப்பிட்டாரு, தூங்கினார், அவர்களோடு ட்ராவல் பண்ணார், அவருக்கும் பசிச்சது. அதனால் ஒரு மாம்சத்தில் இருக்கிறார் என்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு வரப்போகிற மேசியா தேவனுடைய குமாரனுங்கிறதுல சந்தேகம் இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு நம்முடைய மக்களுக்கு அவர் தேவனுடைய குமாரனுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் மனுஷனாகவும் இருந்தாருங்கிறது சந்தேகமாக இருக்குது. அவர் எப்படி மனுஷனாக இருக்க முடியும்? அவர் கடவுளாகவே இருந்துட்டார். அவர் மனிதனாகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். அவரோட உயிர்த்தெழுதல் மட்டும்தான் அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதற்கு அல்டிமேட் ப்ரூஃபாக இருக்கிறது. அப்புறம் சொல்கிறாரு, அதன் பின்பு அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். தன்னை பற்றி பேசுகிறார். ஆரம்பத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு விசுவாசிக்கல. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களை துன்பப்படுத்தினர். கொலை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஸ்தேவானை கொலை செய்தார். அதே மனிதன் தான் விசுவாசித்த விசுவாசத்துக்காக உயிரை கொடுப்பதற்கும் துணிந்தார். ஏன்னா இயேசு லிட்டரலாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் தமஸ்கு போகிற பாதையில் அவருக்கு தன்னை அப்படி காமிச்சார். ஒன்று 15 வாங்க. இன்னைக்கு கொண்டாடுகிற காரியத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் கொண்டாடிட்டு போயிடக்கூடாதுங்க. இன்னைக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, சிக்கன் எடுத்தாச்சு, மட்டனை வெட்டியாச்சு, காடையை பொரிச்சாச்சுன்னு இல்லாமல் மெய்யாவே என்ன நடந்திருக்கிறது, இது இன்னைக்கு மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுதும் என் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்பதை மனதை விட்டு போயிடக்கூடாது. ஈஸ்டருங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை,
அதனுடைய வல்லமை வாழ்நாள் முழுவதுக்கும் நம்மை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. 1 Corinthians 15 12ஆம் வசனத்திலிருந்து 12லிருந்து 19 வரை வாசிக்கிறேன், கவனிச்சு வருவோம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவர்களாக காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். 6 காரியம் பேசுறார். முதல் காரியம் சொல்றார், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் வேஸ்ட்டுங்கிறார். நாங்கள் பிரசங்கம் பண்ண அத்தனை பிரசங்கமும் வேஸ்ட்டு. 2வது காரியம் சொல்றார், விசுவாசம் வேஸ்ட்டுங்கிறார். 3வது காரியம் சொல்றார், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் சாட்சி சொன்னோமே, அந்த சாட்சி பொய் சாட்சியா மாறிடுங்கிறார். ஆனால் ஒரு பொய் சாட்சி சொல்லல, மெய்யாவே லிட்டரலாவே இயேசு உயிர்த்தெழுந்தார். 4வது காரியம் சொல்றார், இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்களேங்கிறார். பாவம் மன்னிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் இயேசுடைய மரணம் அடக்கம் எனப்படுதல் மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல். பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டால் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எழுப்பப்படவில்லை என்றால் பாவங்கள் கம்ப்ளீட்டா பூர்ணமாக மன்னிக்கப்படவில்லை அர்த்தம். 5வது காரியம் சொல்றார், அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவர்களை அடக்கம் பண்ண பார்த்தீங்களா, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்களேங்கிறார். அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் அவங்களும் எழுந்திருக்க முடியாது, அவங்களும் அப்படி மண்ணோட மண்ணா போயிடுவாங்கிறார். ஆனால் மண்ணோட மண்ணா போக மாட்டாங்க, திரும்பி அவர்கள் உயிரோடு வருவார்கள். எப்படி இயேசுடைய சரீரம் லிட்டரலாகவே வந்ததோ அதே போல அவருடைய சரீரமும் வரும். 6வது காரியம் சொல்றார் 19ஆம் வசனத்தில், இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இம்மைக்காக, இந்த வாழ்க்கைக்காக மட்டும் நான் கர்த்தர் மேலே விசுவாசமா இல்லை. இந்த வாழ்க்கையில் நான் வெற்றியா இருக்கணும், இந்த வாழ்க்கையில் நான் ஜெயமா இருக்கணும், இந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனையை மேற்கொள்ளணும். அங்கே தான் கடைசியில் முடிப்பேன். வருகிற அத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் சவால்கள் எதிர்மையாக இருக்குன்னு அத்தனை காரியங்களையும் ஜெயிச்சு வரணும். எத்தனை டெஸ்ட் வந்தாலும் அத்தனை டெஸ்ட்லையும் டெஸ்டிமனி சொல்லணும். டெஸ்ட் வந்துச்சுங்க மோன் பண்றேன்னு சொல்லக்கூடாது. மோன்னா தெரியுமா, அழுகிறது, எனக்கு எவ்வளோ கஷ்டம், எனக்கு எவ்வளோ துன்பம், நான் யாருக்குன்னா அது வந்து மோன் பண்றது. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் டெஸ்டிமனியை கொண்டு வரணுமே தவிர டெஸ்ட் வரும்போது மோன் பண்ணக்கூடாது. எவ்வளோ நல்லா போட்டிருக்கேன் பாருங்க, டெஸ்டிமோனி. டெஸ்டில் வந்து டெஸ்டிமனி எடுக்கணும். ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொண்டு ஜெயித்து அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை கொண்டு மேற்கொண்டு வெளியே வரணும். ஆனால் அதுக்காக மட்டும் நான் அந்த கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கல. நான் செழிப்பாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், நான் வாழ்ந்திருக்கணும், அதுக்காக மட்டும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சேன்னா நான் மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் நான் பரிதபிக்கக்கூடியவனாக இருப்பேன். செல்வமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், அது மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. எனக்கு ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு எப்படி மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நானும் மரித்தோர்ந்து உயிர்த்தோடு எழுந்திருப்பேங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும். அப்படி என் வாழ்க்கை அதோட முடியலை, என்னோட பாடி வாங்கி ரெஸ்ட் எடுக்குது, ஆனால் நான் வந்து அவரோட இருப்பேன். காலம் வரும் பொழுது எப்படி அவருடைய பாடி உயிரோட வந்தது போல நம்முடைய பாடி வரும். பலவீனமாக விதைச்சிருப்போம், பலமெல்லாம் இருப்போம். இளமுள்ள வாதத்தில் பறிச்சிருக்கலாம், ஆள் வந்து அப்படி ஜம்முன்னு இருந்திருப்பாரு. நொண்டியான் ஊனமாக பறிச்சோம்னா ஊனமாக வரமாட்டாருங்க, பர்ஃபெக்டாக வருவாருங்க. உயிர்த்தெழுதலில் வந்து விழுந்து போனதனுடைய ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கும். சாவுக்கு எதுவானதாக விதைக்கப்படும், சாவாமை தரித்து கொள்ளும், அழிவுக்கு எதுவானது அழியாமை தரித்து கொள்ளும் இருக்கு. பர்ஃபெக்டான ஒரு ரெடம்ஷன் உண்டாகும், ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும் இருக்கு. அநேக மக்களுடைய மனதில் என்னன்னா,
இன்னைக்கு குறை சொல்கிற மாதிரி அன்னைக்கும் குறை சொல்கிறவங்க இருந்தாங்க. ஏசு மறிக்கலைன்னாங்க. ஏசு மறிக்கலை. ஒரு அடித்த அடியில் அவர் வாடி நொந்து அப்படியே சுழுந்துட்டாரு, செத்துட்டாங்க நினச்சி உள்ளே கொண்டு போய் சீசர்கள் நைஸை எழுவி கொண்டு போயிட்டாங்க. அவர் சாகலாம் இல்லையா, சும்மா அவர் அந்த அடித்ததில் கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் மயங்கிட்டார். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு செத்து போயிட்டான்ட்டாங்க. அதனால் அவர் மயங்கி விழுந்தவரை கல்லறை வச்சு அப்படி இப்படி மருந்து கொடுத்து அவர் கொண்டு போயிட்டாங்க. மார்க் 15 எடுங்க. மார்க் 15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். தமிழில் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் இருக்கு. NLTல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் இருக்கு, போடுப்பாத. Then turn him over to the Roman soldiers to be crucified. சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் இருக்கு. NLTல ரோம சோல்ஜர்கிட்ட ஒப்பு கொடுத்தான் இருக்கு. ரோம சோல்ஜர் ஈவிரக்கம் பார்க்காதவங்க. அவன்கிட்ட ஒரு ஆளை கொல்ல முடியாம கொடுத்துட்டாங்கன்னா அவன் கொல்லாம் விட மாட்டான். அந்த நாட்களில் உயிரெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அது ரோம மக்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் கையில் கொல்லும்படியாக கொடுத்துட்டாங்கன்னா அவன் சாகிற வரை அவன் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் சாகலைன்னு இவன் செத்தான். அவன் சாகலைங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைஞ்சிருச்சுன்னா யார் கையில் ஒப்பு கொடுத்தாங்களோ அவனை கொன்றுவாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது சிறைச்சாலை திறந்த உடனே அந்த ஜெயிலர் தன்னை கொல்ல நினைக்கிறான்ல, ஏன்னா எஸ்கேப் ஆயிட்டாவே கொன்றுவாங்க. உன்னை ஒப்பு கொடுத்தது எப்படி எஸ்கேப் பண்ணாலும் கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட காலம் அது. இயேசு லிட்ரலாகவே உயிரோடு எழுந்தார். அவர் மரித்தார், லிட்ரலாகவே மரிச்சார். வேதம் சொல்லுகிறது அவர் விழாவில் கொத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீர் வந்துன்னு இருக்கு. ரத்தம் தண்ணீர் வந்துச்சுன்னா இருதயம் பர்ஸ்ட் ஆனதுனால வர்றது. மனிதனுடைய பாவத்தை சுமந்ததுனால இருதயம் வெட்டிச்சு மரிச்சார். வாசிப்போம், மத்தேயு திருப்புவோம். மத்தேயு 27:57. சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டில சுற்றி தான் கண்மலையிலே வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சு போனால. கவனிங்க, இது ஒரு ப்ராஃபஸி நிறைவேறது. ஏசாயா 53 சொல்றது, அவர் அக்கிரமக்காரருடைய மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்படுவதோ ஐஸ்வர்யவானோட அடக்கம் பண்ணான் இருக்கு. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் ரிச் மனிதனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணார். இவர் ரிச் மேன். இதை யாருமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ண முடியாது. சாகர நேரத்தில் எப்படியாவது பணக்காரங்களில் எனக்கு அடக்க முடியுங்க அப்படி சொல்ல முடியாது. காரியங்கள் ஒன்று பின்னா அப்படி ஒன்று ஒவ்வொரு ப்ராஃபஸையும் கடைசி வரை நிறைவேறுது. கீழே அங்கே மதகலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தின் இடத்துல கூடி ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு அவங்களுக்கு யாவமா இருக்கு, சீசனுக்கு யாவமா இல்லை. என்ன கொடுமை பாருங்க. எதிரிகளுக்கு தெரியுது அந்த ஆள் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பான்னு எதிரிக்கு தெரியுது. அந்த எம்மா ஒரு சீசர் 2 பேர் போகிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகையால் அவருடைய சீசர்கள் ராத்திரியில் அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோர்ந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு, முந்தினையத்தை பார்க்கலும் பிந்தினையத்து கொடிதாகாதபடிக்கு நீ 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். 28:11 வாசிங்க, அடுத்த அதிகாரம். இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, சீசர்களுக்கு காமிக்கிறாரு. அந்த பெண்கள், அந்த காலில் வந்த பெண்களுக்கு காமிக்கிறார் ஒரு சண்டே மார்னிங்கில். 28:11 அவர்கள் போகையில்
காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று. சும்மா களவாடி கொண்டு போயிட்டாங்க. களவாடி கொண்டு போயிட்டாங்கன்னா, களவாடி கொண்டு போனவனை கூட்டு வச்சு இப்படி மாட்டி 4 அறை அந்த சவுக்கில் அரைஞ்சோம்னா சொல்லிடுவான். ஆனால் நீங்கள் 1000 அறை அரைஞ்சாலும் அவனால சொல்ல முடியாதுன்னா இல்லை, பாடி இல்லை. அங்கே சும்மா விசாரிக்க மாட்டான். விசாரிச்சானா பின்னிடுவான். பதில் வர்றவிட அடிப்பான். நீ என்ன அடித்தாலும் பாடி இல்லை. ஏன் அவ்வளோ தூரத்தை அடிக்கிறது கொண்டு போகிறோன்னா அவனுக்கு தெரியும் பாடி இல்லைன்னு தெரியும். கவனிக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு மேலே நம்பிக்கை வைக்கிறோம், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ரட்சகர் நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பிக்கை வந்து கரெக்டான நம்பிக்கை. எல்லா மதத்துலேயும் நான் நம்புறது எல்லாமே இருக்கு. நமக்கு சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, கோயில் இருக்குது. நம்ம கொடுக்குறோம், அவங்களும் கொடுக்குறாங்க. நம்ம ஆராதனை செய்கிறோம், அவங்களும் ஆராதனை செய்கிறோம். ஆனால் எந்த மத தலைவருடைய கல்லறையும் எம்டியாக இல்லை. இவருடைய கல்லறை மட்டும்தான் எம்டியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய ஸ்டோரி என்னுடைய ஸ்டோரியை மாற்றுது. ஹிஸ்ட்ரி என்னங்க? ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹிஸ்ட்ரின்னு என்ன? வரலாறு, ஜாகிரபி என்றால் புவியியல். சூப்பர் ஸ்டார். அப்படியே சாப்பாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி என்ன? ஹிஸ்டோரி. அவருடைய ஸ்டோரி தான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியுடைய நாயகன் யாருங்க? அவரை சுற்றி தாங்க ஹிஸ்ட்ரியை சுற்றிக்கிட்டு இருக்கு. அவருடைய ஹிஸ்ட்ரி அவரை மட்டுமல்ல, என்னுடைய ஹிஸ்ட்ரியை மாற்றுது, உங்கள் ஹிஸ்ட்ரியை மாற்றுது. இது ஒரு சும்மா ஒரு சம்பவமாக பார்த்துடக்கூடாது, ஒரு சம்பவமாக சரித்திர நிகழ்வாக பார்த்துடக்கூடாது, அல்லது எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக ஒரு ட்ரெடிஷனாக பார்க்காம, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ஜீவனுடையவர்களாக வந்தது போது நானும் ஜீவனுடையவனாக மாறுகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அவருடைய மரணத்திலையும் உயிர்த்தெழுதலையும் நான் கனெக்ட் ஆகிறேன். அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கும் கனெக்ட் ஆகிறேன். ரோமர் 8 எடுங்க 11. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது இயேசுடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது, அவ்வளவுதான் சொல்லலை. எந்த ஆவியானவர் இயேசுடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் உங்களுக்குள்ள எந்தெந்த பகுதி டெட்டா இருக்கிறதோ அத்தனை உயிர்ப்பிப்பார் இருக்கு. சரீரம் மட்டும் இல்லைங்க, எப்பப்பெல்லாம் ஆண்டவரோட எனக்கு பர்சனல் என்கவுண்டர் உண்டாகுதோ அப்பப்பெல்லாம் நான் ஜீவனோட என்கவுண்டர் பண்றேன். அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் எந்த காரியம் டெத்தா இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிறார். மரணமும் ஜீவனும் லிங்க் ஆகும் போதெல்லாம் மரணம் ஜெயிக்குமா ஜீவன் ஜெயிக்குமான்னு கேட்டா ஜீவன் தான் ஜெயிக்கும். இன்னைக்கு தான் ஹைவே ரோடு இருக்கு. அந்த நாட்களில் ஒத்தையடி பாதை, மிஞ்சி போனால் வண்டி பாதை 2 தான் இருக்கும். அப்புறம் தான் ரோடுகள்லாம் போட்டாங்க. ஒத்தையடி பாதை இருக்கும், அப்புறம் போனால் வண்டி பாதை இருக்கும். நாயினுடைய விதவையுடைய மகன், ஒரே மகன், டெட் பாடியை கூட்டு போகிறாங்க. இயேசு ஏத்தாப்பில் இவரும் ஒரே மகன், 2 பேர் சந்திக்கிறாங்க. நாயினுடைய மகன் உயிரோடு எழுந்தான். எப்பப்பெல்லாம் அவருடைய ஜீவனை டச் பண்ணுறோமோ, அவரை டச் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் எந்தெந்த பகுதி மரித்து இருக்கிறதோ அத்தனை உயிர்த்தெழ பண்ணும். விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு நடந்துச்சுன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கும் கிறிஸ்துவை மரித்தோர் நிரப்பின ஆவியானவர் உங்களை வாசமாயிருந்தால் இருக்கிறாரா? இல்லைன்னா முடிஞ்சவன ஜெபம் பண்ணிட்டு போவோம். முடிஞ்சவன ஜெபம் பண்ணுவோம். அவரோட வெறுமனை போயிடாதீங்க, அவரோட போங்க. இதை ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் தேவனை குறித்து. ரோமர் 4:17 சொல்கிறார், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்குன்பாக நாம் எல்லோருக்குன்பாக தகப்பனானான் இருக்கு. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை
தேவனுடைய பிரசன்னத்தில் எந்தெந்த காரியம் மரித்து இருக்கிறதோ அத்தனை உயிரோட எழும்புங்க. தேவன் மரணத்துக்கு அதிபதி இல்லை, ஜீவனுக்கு அதிபதி. ஜீவனுடைய தாக்கத்தின் கீழே எப்பப்பெல்லாம் வர்றோமோ அப்பப்பெல்லாம் அந்த உயிர்த்தலுடைய ஜீவன் நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லை, தீமை நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம், விளைவின் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். பலதரப்பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மளை தாக்குது. நொந்து போயிருக்கலாம் சில நேரத்தில். என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் எப்பவுமே இப்படியே இருக்காது. இல்லாதவைகளை இருக்கிற போல அழைப்பார். இன்னைக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை, வெற்றி இல்லை, சமாதானம் இல்லை, நிறைவு இல்லை, நல்வாழ்வு இல்லை, அத்தனையும் இருக்கிறத போல அழைப்பாருன்னு இருக்கு. நான் சொல்றது புரியுதாங்க? அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய ஹிஸ்டரி அப்படியே ரீரைட் பண்றார். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக எனக்குள்ள ஆவிக்குரிய மரணம் இருந்துச்சு, டெத் இருந்துச்சு. ஆதாமுக்குள் மரித்தவனா இருந்தேன் நான். என்னைக்கு அவரை பார்த்தனோ அந்த ஜீவன் என்னுடைய மரணத்தை மாற்றி ஆவிக்குரிய ஜீவனோட மாத்திச்சு. முன்னாடி 1996 என்னுடைய 96க்கு முன்னாடி என்னுடைய ஹிஸ்டரி வேற, 96க்கு அப்புறம் ஹிஸ்டரி வேற. 96க்கு முன்பாக வெளியே சிரிச்சேன், உள்ள அழுதேன். வேதனையும் அவமானமும் எதிர்காலத்தை குறித்த ஹோப் இல்லாதவன் 96க்கு முன்னாடி. 96க்கு அப்புறம் ஹிஸ்டரி வேற. எப்படி ஹிஸ்டரி மாறிச்சுன்னா அந்த ஹிஸ்டரியை பார்த்தேன். அவர் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு பார்த்தேன், அடிக்கப்பட்டார்னு பார்த்தேன், எனக்காக உயிர் தெழுந்தார் பார்த்தேன். என் ஹிஸ்டரி அப்படி மாற்றி எழுதினார். இன்னைக்கு என் ஹிஸ்டரி மாறிடுச்சு. நம்ம ஹிஸ்டரி எப்போ மாறும்னா அவரோட தாங்க மாறும். அவருக்கு நடந்ததை பார்த்தீங்கன்னா அது அவருடைய ஹிஸ்டரி இல்லை, உங்கள் ஹிஸ்டரியை ரீரைட் பண்ணிடுவார் அப்படியே. ஃபர்ஸ்ட் ஆவியை மட்டும்தானா, சரீரத்தையும் உயிரோடு எழுப்புவான் இருக்கு. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிரோடு எழுப்புவார், எல்லாத்தையும் உயிரோடு எழுப்புவார். நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், நிறைவை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். எதுதெல்லாம் டெத்தாக இருக்கோ அத்தனையும் உயிரை எழுப்ப பண்ணுவார். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்து எது சொல்றாரு? நானே ஆதியும் அந்தமா இருக்கிறேன், நானே ஆல்ஃபா ஒமேகா இருக்கிறேன், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். அவரே சொல்றாரு. அவருக்கே உற்சாகமாயிடுச்சு. நம்ம தான் ஆமேன்கிறோம், அவர் ஓவர் உற்சாகமாகி மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன். ஆமேன். அவரே சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனா இருக்கேன். மரிச்சாரு. மரிச்சது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் அதிகாரி அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் தான் ஆதி, எல்லாம் உண்டாவதற்கு முன்பாக இருந்தவர். எல்லா ஆதாமின் மூலம் வந்த எல்லா தீமைக்கு முடிவை ஏற்படுத்த எண்டா அவர் தான் இருக்கிறார். இன்னைக்கு அவர் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கேன்னா சரியான ஆள் மேல நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் நம்பிக்கை தானே சார், உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்குமாங்க? ஐயோ, நான் நம்பிக்கை வைக்கிறவ இன்னார்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? நான் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியும். இவரை நம்பினவர் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லுது. அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் மட்டும் இல்லை, பாதாளத்துக்கும் நரகத்துக்குரிய திறவுகளை கையில் வச்சிருக்காரு. இப்போ நான் அவரோட கனெக்ட் ஆயிருக்கேன்னா அந்த ஜீவனோட நான் கனெக்ட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். சும்மா கனெக்ட் ஆகல, அந்த உயிர்த்தெழுதல் ஜீவனோட நான் கனெக்ட் ஆயிருக்கேன். என் பகுதியில் எந்த பகுதியிலும் டெத் இருக்கக்கூடாது, பொருளாதாரம் டெத்தாக இருக்கக்கூடாது, சரீர சுகம் டெத்தாக இருக்கக்கூடாது, எல்லா பகுதியிலையும் நிறைவு இருக்கணும். அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் லைஃப் லாங்காக வாழ்நாள் முழுக்க இருக்கணும். இது நடந்த ஒரு சம்பவம் இல்லை, என்னுடைய சரித்திரத்தை மாற்றி அமைச்ச சம்பவம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதல் எனக்கு புரிஞ்சுக்குங்க. லாசர் மரித்துட்டாரு, பர்பஸாகவே ஆண்டவர் இருக்கிறார். போன உடனே மாத்தா சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டவரே கடைசி நாளில் நடக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். போடுப்பாத, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை வச்சு ரொம்ப பேர் சாகாமையை பற்றி பேசுனாங்க. இந்த வசனத்துக்கு சாகாமைக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு காலத்தில் மறிச்சிருந்தோம், இருந்தோமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்தோம்.
மரித்திருந்த நம்மை அவர் என்ன செஞ்சார்னு விசுவாசிச்சோம். விசுவாசித்த உடனே ஆவிக்குரிய ஜீவன் உள்ள உண்டாச்சு. மரித்தவன் ஜீவன் கொடுப்பான். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா ஒரு நாள் கூட உங்களுக்கு டெத் திரும்பி வரவே வராது. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். டெத்து வராதுன்னா நீங்க 1000 வருஷம் அப்படி சாகாம இருப்பீங்கன்னு சொல்லல. ஆவிக்குரிய மரணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வராது. மரித்தவன்னா லிட்டரலா மரித்தவன்னா செத்தவன்லாம் எழுப்ப சொல்லலைங்க. ஆவிக்குரியதுல எவன் மரிச்சிருக்கிறானோ அவன் அவர் மேல விசுவாசம் வச்சோம்னா பிழைப்பான். அவன் சாக மாட்டான். அவன் சரிதான் கொஞ்ச நாளைக்கு உள்ள வைப்பாங்க. அவன் பிதாவோடு நித்தியமா இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சரீரம் தூக்கிட்டு போயிடுவான். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த உயிர்த்தெழுதல் ஜீவன்கிறது எனக்கே ஒரு நாள் இல்லை, லைஃப் லாங்க என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம். யோவான் 6 சொல்றாரு, பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான் இருக்கு. இப்ப வாழ்றது புதிய மனுஷன். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்க நான் அல்ல, கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். எபேசில் சொல்றாரு, எபேசியர் 2 கமிச்சு வரீங்க இல்லையா? அவருடைய ஹிஸ்டரியை பற்றி பேசுறேன். அதே ஹிஸ்டரியில் அவரோட ஹிஸ்டரி உங்க ஹிஸ்டரி ஜாயிண்ட் ஆகிட்டே வரும். எபேசியர் 2 சொல்லுகிறாரு, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் நம்மையும் உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார வச்சிருக்கிறான் இருக்கு. அந்த ஹிஸ்டரி எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களா உங்க ஹிஸ்டரி மாறி இருக்கு. பழைய மனுஷன் மறுத்தாச்சு, புதிய மனுஷன் உண்டா இருக்கிறது. இப்ப கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். கவனிங்க, உயிர்த்தெழுதுக்கு முன்பாக பிதாவின் வலது பார்சம் உங்க இடம் கிடையாது தெரியுமா? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் வலது பார்சத்து உங்க இடம் இருக்கு. அந்த வலது பார்சம் எதுக்கு உண்டாக்குனாரு? உங்களுக்காக. அவருக்கு எதுக்குங்க உண்டாக்கணும்? உங்களுக்கு உண்டாக்குனாருங்க. உங்களுக்கா எனக்காக உண்டாக்குனார். மீட்புங்கிறது கிரியேஷனை காட்டிலும் மேன்மையானதுங்க. நம்ம உயிர்த்து பிதாவின் வலது பார்சத்தால் கிறிஸ்துவுடனே கூட உட்கார வச்ச, கிறிஸ்துவ பக்கத்தில் உட்கார வச்சான்னு சொல்லல, கிறிஸ்துவுடனே உட்கார வச்சார். மேன்மையான மீட்பு. மீட்பில் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கு. முதல் காரியம் லூக்கா 19:10 சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார். நம்ம தேட வந்தார். எதுக்கு தேட வந்தார்னா போட்டு தள்ளுறதுக்கு இல்லை, வியாதி கொடுப்பதற்கும் தரித்திரத்தை கொடுப்பதற்கும் நம்மை அழித்து நாசமாவதற்கும் தேட வரல. எவனை ஆசீர்வதிக்கலாமே என்று கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கு உலாவி கொண்டிருக்கு. எவனை ஆசீர்வதிக்கலாம், எவனை உயர்த்தலாம்னா கவனி. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அவரை தேடி வரல, அவரை உங்களை தேடினார். இதை ஒரு மனுஷன் கேட்குறான், அந்த செய்தியை கேட்குறான்னா அவன் கர்த்தரை தேடி வரல, அவனை கர்த்தர் தேடினார். அந்த லூக்கா 15 சொல்கிற பார்த்தீங்களா, இழந்து போன ஆடு, இழந்து போன காசு, இழந்து போன மகன். தேடினது யாரு? மேய்ப்பர் தேடுறார், மீட்பர் தேடுறாரு. இழந்து போனதை தேட வந்தார். தேட மட்டுமல்ல, தேடிட்டு இருக்கியாப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லல, மீட்க வந்தார். மீட்க ஒரு தூதன் அனுப்பல, மீட்பதற்கு சொல்லி கொடுக்கல. நீ இதை விடு, அதை விடு, இதை விட்டுட்டீங்கன்னா மீட்படைஞ்சிடலாம், அதை புறந்தெளிட்ட மீட்க வர மீட்பதற்கு சொல்லித்தரல. அந்த பாவ கடல்ல இருந்த என்னை மீட்பதற்காக அந்த பாவ கடல்ல அவரே குதிச்சார். குதிச்சு என்னை கரை ஏத்தினார். இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்க பண்ணினார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தார். ரோமர் சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க கூடும். நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நம்ம வைத்திருக்கிற அன்பை விலக பண்ணினார்கள். பாவியா இருக்கும் போதே ரட்சித்திருக்கிறார் என்றால் பிள்ளை ஆனால் நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இருக்கு. தேடுனா ரட்சித்தா, ரட்சித்தது மட்டும் இல்லைங்க, நம்ம ரிடீம் பண்ணாருங்க. பாவம் மன்னிக்க மட்டும் இல்ல, கம்ப்ளீட்டா ரிடீம் பண்ணாருன்னா பாவமே செய்யாதவனை போல பார்த்தாரு. இப்ப அதான் இருக்கிறதே பெஸ்ட்டுங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு விரோதமா பாவம் செய்யறோம், அவர் மன்னிச்சிட்டாரு. திரும்பி செய்யும்போது எப்போ பார்த்தாலும் இதே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அவங்க மறக்கலை. அன்னைக்கும் பண்ண இன்னைக்கும் பண்ணிகிட்டு இருக்க, இல்லைடா ஏதாவது தப்பு பண்ணோம்னா அன்னைக்கு அதை பண்ணல அப்படி சொல்லி காமிச்சிருவோம். கர்த்தர் மட்டும்தான் தமக்கு முன்பாக நிற்கும் பொழுது பாவமே செய்யாதவனை போல அவன் பார்க்குறாரு.
டோட்டலா கம்ப்ளீட்டா மீட்கப்பட்டு ஒரு புதிய மனுஷன் எப்படி அவர் மரணத்திலிருந்து புதிய ஜீவனுக்கு உட்பட்டாரோ அதே போல அவர் மாத்துறாரு. சொல்றது புரியுங்களா? பாவமற்றவர்களாய் எனக்கு கொடுத்த கிரயம் பெருசு. வெள்ளினால் பொண்ணுனால் மீட்கல, சொந்த ரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார். நம்மை பாவங்களை கழுவி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறார், ரைச்சியஸா மாத்திருக்கிறார். ரைச்சியஸ்னா என்ன? ஜஸ்ட் as if he has never sinned ன்னு அர்த்தம். பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார். 4வது காரியம், ஆவி மீட்கப்பட்டுச்சு. இந்த உலகத்தில் எத்தனை குறைகள் இருக்கு. இந்த குறைகள்லாம் போகணும்னா அவரோட நான் கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும், ஜீவனோடு நான் கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும், வரணும், வசனத்தை கேட்கணும், அவரோட உறவுள்ள ஐக்கியத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். பழைய மனுஷன், தோல்வியின் மனுஷன் செத்துட்டான். ஒரு வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணாங்க அவரை, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளில், அதனால் சண்டே ஆராதனை முக்கியம். இப்போ செவ்வாய்க்கிழமை அது முக்கியம். ஏன்னா முக்கியம், அது நமக்கு நேரம் டெய்லி நோட்ஸ் எடுக்க முடியாது, நிறைய வேலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை முக்கியம், வெள்ளிக்கிழமை முக்கியம், எல்லாமே முக்கியம். சண்டே வாரத்தின் முதல் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அவரோடு உயிரோடு எழுந்தபோது பழைய மனுஷன் நரகத்தில் போயிட்டு புதிய மனுஷன் வந்தான். இந்த புதிய மனுஷன் தோக்குறவன் கிடையாது, இந்த புதிய மனுஷன் ஜெயிக்கிறவன். பாவத்தை ஜெயிப்பான், தரித்திரத்தை ஜெயிப்பான், வியாதியை ஜெயிப்பான், வாழ்க்கையில் சந்திக்கிற அத்தனை ஜெயிப்பான். ஏன் ஜெயிப்பான்? ஜெயிக்கிறவர் உள்ள இருக்கிறார். ரோமர் 8 சொல்லுது, வசனம் வாசிங்க. ரோமர் 8:32 வாசிங்க. நம்ம தோல்வியாக வாழக்கூடாதுங்க. தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் தோல்வியாக இருக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது உயிர்த்தலின் ஜீவன், அத்தனை தோல்வியும் ஜெயிக்கக்கூடிய ஜீவன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை கொடுத்தார், இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டு காமிக்கிறேன், சும்மா அமேசிங்காக மொழிபெயர்த்திருக்கேன் இந்த வசனத்தை. 31 32 அதை போடுப்பா. காட்டன் பேட்ச் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன். 31 32 ரெண்டுமே சேர்ந்து. How then shall we respond to all this? If God is rooting for us, who can win over us? கர்த்தர் நம் பட்சத்தில் தான் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? அதான் சொல்றார். Shall we respond to all this? If God is rooting for us, who can win over us? If he didn't hold back his own son, but put him in the game for us all, won't he even more gladly, in addition to his son, equip us with all we need to win the game? நான் விலகி சொல்கிறேன். சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவரை வித்ஹோல்டு பண்ணாமல் வாழ்க்கை என்கிற கேமில் நமக்காக அவரை விளையாட விட்டிருக்கிறார் என்றால், அவரோடு கூட நாம் இன்னைக்கு விளையாடும் பொழுது நம்மை தனியாக விளையாட விடுவாரா? நம்மை ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் உதவியும் செஞ்சு நம்ம எக்கிப் பண்ண மாட்டாரான்னு இருக்கு. சொன்னது புரியுதா புரியலையா? If he didn't hold back his own son, he put him in the game for us all, won't he even more gladly, in addition to his son, தன் குமாரனோடு equip us with all we need to win the game? வாழ்க்கை என்கிற கேம்ல அவரை விளையாட விட்டார். அவர் பாவத்தை சந்தித்தார், நரகத்தை சந்தித்தார், மனசோர்வை சந்தித்தார், எல்லா பிரச்சனையும் சந்திச்சார். சந்திச்சுட்டு உயிரோடு எழும்பி அந்த ஜீவனை உள்ள நமக்குள்ள வச்சிருக்கிறார், நம்ம எக்யூப் பண்ணியிருக்கிறார். எக்யூப் பண்ணிட்டு சும்மா போல இப்போ விளையாடுன்னு சொல்லிட்டு தனியாக விளையாடுறவங்கள கூட நின்று விளையாடுறாரு. இப்போ நம்ம தனியாக கேம் விளையாடலைங்க, வாழ்க்கைங்கிற கேமை கூட நின்று விளையாடுற. நம்ம புரியுமா சொல்கிறேன். பேஸ்கெட் பால் மேட்ச் தெரியுமா? கூடைப்பந்து விளையாட தெரியுமா உங்களுக்கு? ஒரு பந்து அப்படியே தட்டிட்டு போய் கூடையில் போடுறாங்க தெரியுமா? திடீர்னு உங்களுக்கு விளையாட போயிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு பாலையே தட்ட தெரியல, எப்படி தட்டுறேன்னு தெரியல. திடீர்னு மைக்கேல் ஜோர்டானுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வருது. அப்படி நிற்கிறீங்க, மைக்கேல் ஜோர்டான் அப்படியே மறித்தவர் அப்படியே வந்து அப்படியே இருக்க அப்படிங்கிறீங்க. கிராஃபிக்ஸில் பாருங்கள், அப்படிங்க
அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நீங்கள் இல்லை, மைக்கேல் ஜோர்டானே உள்ளே வந்துட்டார். அப்புறம் என்ன கேமு? ஏரில் பார்க்குற மாதிரி இருப்பீங்க. ஃபுட்பால் மேட்ச் விளாட போகிறீங்க, உங்களுக்கு பாலை தட்டுறதே தெரியல, அப்படி விளையாட யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாரோடனா உள்ளே வர்றாரு, அப்படி வர்றாரு. அர்ஜென்டினா பிளேயர் மாரோடனா வந்ததுக்கப்புறம் அப்படி மாரோடனெலாம் ஒரு மேட்ச்சில் சிங்கிள் ஆளாக தட்டி போய் ஒரே ஆளாக கோல் அடித்தார். அத்தனை பேர் அவர் ஒரு காலுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே பால் இருக்கு, ஒருத்தங்க அத்தனை பேர் பின்னாடி வராங்க, அப்படியே போய் அடிச்சுட்டு வந்துட்டார். இயேசு உள்ளே இருக்கிறாரா? வாழ்க்கைங்கிற கேம் நமக்காக விளையாண்டார். அவருடைய விளையாட்டில் என்னுடைய விளையாட்டு அது. எனக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தார், எனக்காக பிசாசை ஜெயித்தார், எனக்காக நரகத்தை ஜெயித்தார், எனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஜெயித்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறான்ருக்கு. அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் என்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் என் கூட இருந்து என்னை எக்யூப் பண்ண வைக்கிறார், என்னை ஜெயிக்க வைக்கிறார். சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் காஸ்பலை நேசிக்கிறோம், சுவிசேஷத்தை நேசிக்கிறோம். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, விசுவாசிங்க, அதை சொந்தம் பாராட்டுங்க. 2 Corinthians 2:14 சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறீங்க, எப்பொழுதும் ஜெயிக்கிறீங்க. என்னப்பா இப்படி ஜெயிச்சு விட்ட அப்படின்னு, நான் யாரு? கிறிஸ்து ஜெயிக்க வச்சார். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஜெயிக்க வைக்கிறார். எப்போதாவது இல்லை, எப்பொழுதும். 1 யோவான் 4 சொல்றாரு, உலகத்தில் இருப்பனும் உங்களில் இருப்பவர் பெரியவர். பெரியவர் உள்ள இருக்கிறாரு. மரித்தார், லிட்டரலா உயிர்த்திருந்தார். அதே ஜீவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா தோக்கக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது, தோல்வியில் வாழக்கூடாது. தோல்வி நம்முடைய அடையாளம் கிடையாது. 2 வசனம் 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்போதான் ஜெயிக்குன்னு சொல்லலை. பழைய மனுஷன் ஆதாமுக்குள்ள அந்த மனுஷன் எப்போவும் ஜெயிக்க மாட்டான், தோப்பான். தோக்குறதான் அவனோட லைஃபு. என்ன, அவன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் பிடியில் இருந்தவன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறீங்களா? மரித்தான் விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தல் தான் விசுவாசிக்கிறீங்களா? அப்பனா உங்களை தவிர வேறு யார் ஜெயிக்க முடியுங்கிறது? ஜெயிக்க பிறந்திருக்கங்க. ஜெயிக்கிறவனை கைதட்டி போட்டிருக்குல்ல, ஜெயிக்க பிறந்திருக்கோம். பிலிப்பியில் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தோட முடிச்சிருவான். ஆம்பிளிஃபைட் போடு. I have strengthened for all things in Christ who empowers me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு strengthen. empowers meங்கிறத இவர் வந்து ஆம்பிளிஃபை பண்றார். I am ready for anything and equal to anything through him who infused inner strength into me. எனக்குள்ள இருந்து ஒரு உள்ளான ஸ்ட்ரென்த்தை எனக்குள்ள இருந்து இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறார். அதனால எதுக்கும் எந்த காரியத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். இன்ஃபியூஸ் பண்றேன் தெரியல. டீ பேக்கத்துக்கு உள்ள போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த அது பொது பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு வல்லம் இருக்கு, உள்ள இருந்து அப்படி போயிட்டே இருக்கும். அது என்ன செய்யும்னா எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய உள்ள இருந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்து தன் ஜீவன் எனக்குள்ள கொடுத்துருக்கான்னு விசுவாசிக்கணும். ஒரு மனிதன் மூலமாக மரணம் வந்துச்சு. அந்த ஒரு மனிதன் மூலமாக கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் ஆளுவார்கள் என்பது, அதை ரிசீவ் பண்ணுகிற ஒரு ஆளுவார் என்பது அதிக நிச்சயம். இது விசுவாசிங்க. நான் தோக்குறவன் கிடையாது, பழைய மனுஷன் கிடையாது. நான் ஒரு மெய்யான ஜீவனுள்ள தேவகுமாரனாகி இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறேன். மேசியா இவர் என்பதை அவருடைய வாழ்க்கையும் மரணமும் அடக்கம் பண்ணப்படுவதும் உயிர்த்தலும் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அவரை நம்பின நான் வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு இருக்கு. ஆனால் ஆமாங்க அது போயிடக்கூடாது.
வாழ்க்கையை டோட்டல் சரண்டர் பண்ணுங்க. சரண்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய சரித்திரம் மாறிடும். 96க்கு அப்புறம் கூட எனக்கு 96ல் அந்த உள்ளே வந்துட்டேன், ஜீவனுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இந்த சத்தியத்தை அறியும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு நினச்சேன். ஊழியத்துக்கு வந்தப்பெல்லாம் ஹோப் இல்லைங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியவில்லை. நமக்கு நடிக்க தெரியாது, சத்தமாக பேச தெரியாது. சத்தமானா ஸ்டேஜ் ஏறினவுடனே மாறாங்க பார்த்தீங்களா, செல்லலாம் கீழே ஒரு ஆள், மேலே வந்தோம்னா குரல் மாறுது, சத்தம் மாறுது, எல்லாமே மாறுது. அப்படி இல்லாமல் செய்ய தெரியாது. கீழே பேசுகிற மாதிரியே பேச தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற சத்தியத்தை குறித்த அறிவு எனக்கு வந்துச்சு. அந்த அறிவு ஜெயிக்க வச்சிடும், உங்களை தோக்க வைக்காது. ஏன்னா நம்பிக்கை, எல்லாம் நம்பிக்கை தானல்ல. நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கேன்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று தெரியும், எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டால், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தலின் வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னா நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிக்கிறவேன். நீங்கள் நானும் ஜெயிக்கிறவேன். எழுந்து நிற்போம், கைவது சொல்லுவோம். தேவகுமாரனாய கிறிஸ்து என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அவராலே, என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, சத்துவம் உண்டு, ஆற்றல் உண்டு, கிருபை உண்டு. நான் தோக்கிறவன் அல்ல, ஜெயிக்கிறவன். ஆமென், ஆமென். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. நடந்த எல்லா நிகழ்வுகளுக்காக நன்றி. அந்த நிகழ்வுகளில் எங்களையும் இணைத்திருக்கிறதுக்காக நன்றி. அது அவருடைய சரித்திரம் இல்லை, எங்களுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. மரித்தோம், இப்போ புதிய அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி அவர் பிழைத்திருக்கிறது போல எங்களை அந்த அழியாத ஜீவனுடைய வல்லமையின்படியே மறுபடியும் பிழைக்க வைத்திருக்கிறேன். நீர் ஆண்டவர் இரட்சகர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். ஒரு கள்ள தீர்க்கதரிசி இல்லை, கள்ள மேசியா இல்லை, மெய்யான மேசியா, என் பாவங்களை போக்க வந்த, ரட்சிக்க வந்த மேசியா. ரட்சித்தது மட்டுமல்ல, இழந்த அனைத்தையும் மீட்டு ரட்சிக்கிறவர், சிறந்த வாழ்க்கை வாழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த உயிர்த்தலின் வல்லமை வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவர் இரட்சகர் என்பதை வாழ்க்கையில் நிரூபித்து தருவீராக, வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் அந்த அழியாத ஜீவனுடைய வல்லமையின்படியே உங்களை ஜெயிக்க வைத்து 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.